ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். புது வருடத்தில் ஒரு புதுமையான ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு சுசியம். சக்கரவள்ளி கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு நார்ச்சத்து நிறைந்தது. இதில் இருக்க பீட்டா கரோட்டின் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது இந்த சக்கரவள்ளி கிழங்குல. இது இந்த பொங்கல் சீசனில் நிறையவே கிடைக்கும். இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், அதுவும் நியூ டிஷ்ஷு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரெசிபியோட ஸ்மால் ரீகேப். சக்கரவள்ளி கிழங்க குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து எடுத்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, மைதா, கார்ன்ஃப்ளவர், சக்கரை, ஏலக்காய் பிடிச்சது, சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம், முந்திரி. சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இதுலேயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வெல்லமும் நம்ம ஏலக்காய் சக்கரை பிடிச்சதும் இதுலேயே கலந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு, இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒழுங்காக வரும் சுயம். ஆல்ரெடி மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்க நம்ம இப்போ அது உள்ள ஒரு முந்திரி பருப்பு வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதை மாதிரி நல்லா நடுவில் வச்சு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பாலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ப்ரிப்பேர் பண்ண பால்ஸை நம்ம இந்த மைதாவில் போட்டு அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு, எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி நம்ம இதை எடுத்து ஆயிலில் போட்டு இப்போ பொரிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் இந்த பால்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க, அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா இது உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சுய்யம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். YS மீன்மூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.